மன்னிக்க தெரிந்தவன் பெரிய மனுஷன். மன்னிப்பு கேட்கத் தெரிந்தவன் அதைவிட பெரிய மனுஷன் என்கிற ஒரு வசனத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மன்னிக்க தெரிந்தவனும் பெரிய மனிதன்தான். மன்னிப்பு கேட்பவனும் பெரிய மனுஷன்தான். ஆனால் தான் செய்தது தவறு என்று உணர்ந்து மன்னிப்பு கேட்காமல் இருக்கிற மனிதனையும், மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு மன்னிக்காமல் இருக்கிற மனிதனையும் எந்த வகையில் சேர்ப்பது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் மன்னிப்பு கேட்கிறவர்களாகவும், மற்றவர்கள் மன்னிப்பு கேட்கிறபோது மன்னிக்க வேண்டிய மனிதர்களாகவும் இருக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் மனிதர்கள். நாம் பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம். உறவு சிக்கல்கள் இருக்கின்றன. ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அல்லது சில சமயங்களிலே மற்றவர்கள் நம் மீது அநியாயமாக குற்றம் சுமத்தலாம். அல்லது நாம் மற்றவர்களை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் மீது அநியாயமாக குற்றம் சுமத்தி இருக்கலாம். ஆனால் தான் செய்தது தவறு என்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பதும், ஏதோ தெரியாமல் அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் அல்லது செய்த தவற்றிற்காக மனம் வருந்துகிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களை மன்னிப்பதும் தான் மனித தன்மை. அது நமது வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. நாம் மனிதர்கள் என்பதற்காக அல்ல, ஆனால் இறைவனிடமிருந்து மன்னிப்பு பெற வேண்டியவர்கள் என்றால், நாம் நம்மோடு வாழ்கிறவர்களிடத்தில் யாராவது ஒருவரையாவது நீங்கள் தேர்ந்தெடுத்து, நான் இவருக்கு எதிராக குற்றம் இழைத்து விட்டேன் என்று அவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். யாராவது உங்களிடத்திலே எப்பொழுதாவது மன்னிப்பு கேட்டிருந்தால் அல்லது மன்னிப்பு கேட்டால் அவர்களை மன்னியுங்கள். ஏனெனில் நீங்களும் நானும் மன்னிக்கப்படுவோம். அந்த ஒன்றை நன்றே செய்க.